இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே வியாக்கியாமுத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்கசக்ரே பிப்ரத் பின்னஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹ அம்லானஸ்ரீர் அமிர்தவிசதைஹி அம்சுபிப் ப்ளாவயன்மாம் ஆவிர்பூயாத் அனகமஹிமா மானசே வாகதீஷஹ. இன்னைக்கு நவமி, மகாநவமி, நவராத்திரியனுடைய கடைசி நாள். அனைவருமே வித்யை வணங்கி, கல்வியை வணங்கி, புத்தகங்கள் நூல்கள் அனைத்துக்கும் பூஜை செய்யும் நாள். வித்தைக்கே ஆதாரமாக இருக்கிறான் ஞானப்பிரான். அவனே பரிமுகத்தானான ஹயக்ரீவ பெருமான். ஹயக்ரீவ பெருமானை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே தரிசித்தார். அவனுக்கென்னே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். ஞானானந்தமயம் தேவம், ஞானம் ஆனந்தம் ஆகியவையே உருவானவனாய், நிர்மல ஸ்படிகாகிருதின் குற்றமற்ற அழுக்கற்ற ஸ்படிக கல்ல போலே தெளிவாக இருப்பவனாய், ஆதாரம் சர்வவித்யானாம் அனைத்து வித்தைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவனாய் ஹயக்ரீவ பெருமான் விளங்குகிறான். அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை உபாஸ்மஹே வணங்குகிறேன், உபாசிக்கிறேன். அவன் நமக்கு அனைத்து அருள்களையும் கொடுக்கட்டும், வித்தையை கொடுக்கட்டும், சாஸ்திரத்தை அறிவிக்கட்டும், தன்னை பற்றிய அறிவை பெருமான் தானே போதிக்கட்டும் என்று வேதாந்த தேசிகன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இன்றைய நன்னாளிலே நாமும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுன்னு பிரார்த்தித்து எல்லா விதத்திலும் பாகவத புராணமோ ராமாயணமோ மகாபாரதமோ பகவத்கீதையோ இது போன்ற உயர்ந்த நூல்களெல்லாம் நம்ம மனசுல நன்னா தேங்கி நிற்கணும். ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் செழும்பொருள் மனதில் நிற்க வேண்டும். ஆச்சாரியர்களுடைய உபதேசம் ஒன்னொன்னும் மனசுல நன்னாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி அனுஷ்டான பர்யங்கமாக்கி நன்கு கடைப்பிடித்த ஆனந்தமா வாழ்க்கையிலே சாந்தியோடு இருக்கணும். பகவானை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அவரே அருள் புரியணும் என்று இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம். சிறு வயசிலேயே நூலை பற்றின அறிவு, வேதாந்தத்தை பற்றின அறிவு, கீதையை பற்றின அறிவு குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படணும், இளைஞர்களுக்கெல்லாம் ஏற்படணும். அவர்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுடும், வயசான நமக்கு நிச்சயம் ஏற்பட வேண்டும் என்னும் பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம். எப்ப இந்த படிப்புக்குன்ற நாள், இன்றைய நாள் வந்திருக்கோ, நமக்கும் படிச்சு நன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்துல தான் இப்ப இருக்கோம். ஸ்ருதி கீதை, ஸ்ருதி வேதம். எதுக்கு அதுக்கு ஸ்ருதின்னு பேர் வந்தது? கேட்டு கேட்டே இத்தனை நாளும் தெரிஞ்சுன்னு வந்திருக்கோமோ இல்லையோ, அதை எழுதியோ படித்தோ புத்தக வடிவத்திலோ முன் நாட்களில் கிடையாது. இப்பப்ப அச்சு போடப்பட்ட புத்தகம் இருக்கே தவிர அது சிரவணம் பண்ணி ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார், சிஷ்யன் சொல்லுவார், அவன் சிஷ்யன் திருப்பி சொல்லுவார். இப்படியே இத்தனை நாளும் வந்துட்டு இருக்கிறதுனாலே அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்மிருதி என்றால் ஸ்ருதியை நினைவில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்டது ஸ்மிருதி. அதாவது பகவத்கீதை ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, இதெல்லாத்தையும் ஸ்மிருதிங்கிறோம். ஸ்மரணம் சிந்தனை நினைவல்லவா. ஸ்ருதியை நினைச்சு வேதத்தை நினைச்சு எழுதி வைக்கப்பட்டது ஸ்மிருதி. ஆக ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசங்கள், புராணங்கள் இவை எவையாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஓரொரு சொல்லும் பகவானைத்தான் அறிவிக்கும் என்னுதான் கீழே நாம பார்த்தோம். அதுலதான் பரீட்சித்துக்கு சந்தேகம் வந்துடுத்து. எப்படி எல்லா சொற்களும் பெருமானை சொல்லும், ஏன் உனக்கு என்னதுல சந்தேகம் என்ன சுகாச்சாரியர் கேட்கிறார். இனி முதல் ஸ்லோகத்துக்கு போவோம். 87வது அத்தியாயம். பிரம்மன் பிரம்மண்ய நிர்தேஷ்யே நிர்குணே குணவிருத்தய கதஞ்சரந்தி ஸ்ருதய சாட்சாத் சதசத பரே. பிரம்மன், ஹே உயர்ந்தவரான சுகாச்சாரியரே, எனக்கு சந்தேகம். பிரம்மண்ய நிர்தேஷ்யே, பிரம்மத்தை பற்றி அறிவிக்கும் போது இவன் பிரம்மம் இப்படிப்பட்டவர் என்று அடியார்களுக்கு சொல்லும் போது பிரம்மம் எப்படிப்பட்டவரா இருக்கார்? நிர்குணே குணவிருத்தையா, அவருக்கோ சத்தம் ரஜஸ் தமசு முதலான குணங்கள் கிடையாது. கடிகாரம்னா அதுக்கு கடிகார தன்மை இருக்கு, நிற்கும் போகும் ஓடும் பேட்டரி ஓணும் என்னென்னமோ இருக்கு.
புத்தகம்னா அதுக்கு வடிவம் இருக்கு, உருவம் இருக்கு. கொஞ்ச நாளானா இப்படி இருக்கும், அப்புறம் மஞ்ச காகிதமா போடும், அப்புறம் வீணா போயிடும், எதோ இருக்கு. அப்ப இதை போல எத்தனையோ மாறுதல்களுக்கு உட்பட்டிருப்பவைதான் பொருட்கள். உலகத்துல எந்த சொல்லா இருந்தாலும் ஒண்ணு ஆத்மாவை குறிக்கலாம், அல்லது பொருட்கள் அச்சேதனத்தை குறிக்கலாம். ஒண்ணு சேத்தனத்தை சொல்ற சொல்லா இருக்கணும், இல்ல அச்சேதனத்தை சொல்ற சொல்லா இருக்கணும். ஒண்ணு ஜட பொருளை குறிப்பதா இருக்கலாம், அல்லது அஜட பொருளை குறிப்பதாக இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒன்னத்தான ஒரு சொல்லி ஆகணும். ஒரு சொல்ல பிரயோகப்படுத்தினாலே, அடி இப்ப சொல்றேனே துளசி அப்படின்னு சொன்னால் அது மல்லிகை அல்ல, சாமந்தி அல்ல, மஞ்சளா இருக்காது, கருப்பா இருக்காது, பச்சையா இருக்கும். இதை போலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அப்ப துளசின்னு சொல்லச்சேவே இது பூ மாதிரி இல்லை, இலை மாதிரி இருக்கும், இது இன்னென்ன மாதிரி செடியில தான் வளரும், இது பெரிய தாமரை இலையாட்டம் வளராது, சின்னதாத்தான் வளரும், பச்சையா இருக்கும், மணமா இருக்கும், நித்தப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா தொண்டை சளியோ ஜலதோஷமோ ஒன்றும் பிடிக்காது. இது இத்தனை சேர்ந்தத்தானே துளசிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப பரீட்சித்தினுடைய சந்தேகம் என்னன்னா, இதை போல எந்த மாறுதல்களும் வேறுபாடும் பகவானுக்கு கிடையவே கிடையாதே. அப்படி இருக்கிறச்சே இந்த சொல்லி எப்படி பகவானை குறிக்கும்? அடியன் கரிகாரம்னு சொன்ன உடனே, சுவாமி இதை நம்ம இலையா போட்டுண்டு சாப்பிடலாமா அப்படி நீங்க கேட்க மாட்டீங்களோ இல்லையோ. நான் கடிகாரம்னு சொன்னா மணி காட்டுமான்னு கேட்பேன், இலையன்னு சொன்னா போட்டுண்டு சாப்பிடலாமான்னு கேட்பேன், படுக்கேன்னு சொன்னா விரிச்சுண்டு படுக்கலாமான்னு கேட்பேன், புத்தகம்னு சொன்னா பிரிச்சு படிக்கலாமான்னு கேட்பேன், கேமரான்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்பேன். இது ஒன்னொன்னு நிச்சயம் தானே. கேமரான்னு சொன்ன உடனே விரிச்சுன்னு தூங்கலாமா அப்படி நீங்க கேட்பீளா? கடிகாரம்னு சொன்ன உடனே பிரிச்சு வச்சுன்னு படிக்கலாமா கேட்பீளா? கேட்க மாட்டீங்களோ இல்லையோ. ஏன்னா அதனுடைய தன்மை தெரியும், அதனுடைய பயன் தெரியும், அதனுடைய உருவம் தெரியும், ஒன்னொண்ணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ. அப்ப அந்தந்த சொல் உருவமாகட்டும், ஜாதியாகட்டும், பண்பாகட்டும், எதுவோ அதத்தானே குறிக்கும். உலகத்துல சொற்கள் அத்தனையுமே இப்படித்தானே காணப்படுகின்றன. ஆனால் இந்த சித்து அச்சித்து, ஜடப்பொருள் அஜடப்பொருள், இந்த ரெண்ட காட்டிலும் பிரம்மம் வேறுபட்டதாச்சே. சேத்தனாச்சேதன விலட்சணமா இருக்கார். இப்ப பிரம்மம் விரிச்சிருந்து படுத்துக்கலாம், திறந்து படிக்கலாம், அவரையே சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், என்னவனா பிரம்மத்துக்கு உண்டோ இல்லையோ. இப்ப உலக பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இது இதைத்தான் பண்ணும், இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுவுமே பிரம்மத்துக்கு கிடையாதே. அவர் அன்ரெஸ்ட்ரிக்டட், அன்கண்ட்ரோல்டு. இதை போல ரெஸ்ட்ரெயின்ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸோ அவருக்கு கிடையாது. அப்படி பிரம்மம் இருக்கிறச்சே இந்த பொருட்களை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பிரம்மத்தை சொல்லுங்கிறீரே, இது ஒத்து வரவில்லையே, இது முரண்பாடு இருக்கே. என்ன லோகத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் சேதனத்தையோ அச்சேதனத்தையோ, அதாவது அஜட பொருளையோ ஜட பொருளையோ தான் குறிக்க வல்லவை. பிரம்மம் ஜட பொருளும் அல்ல, பிரம்மம் அஜட பொருளும் இல்லை. அதாவது அவன் சேத்தனமும் அல்ல அச்சேதனமும் அல்ல. பெருமான் தாராளமா அஜடமா இருக்கட்டும், ஆனா சேத்தனம் அச்சேதனம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவோ அல்லது பொருளோ, இந்த ரெண்ட காட்டிலும் பகவான் வேறுபட்டவர் தானே. அப்படி இருக்கிறச்சே இதையே தானே எல்லா சொற்களும் சொல்லும், பிரம்மத்தை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப கேமரான்னு சொன்னா பிரம்மத்தை சொல்லுமா? புத்தகம்னு சொன்னா பிரம்மத்தை சொல்லுமா? ஏன்னா புத்தகம்னச்சேவே எனக்கு இந்த புத்தக வடிவம், அதுல அச்சு போட்டிருக்கிறது, அது 100 ரூபாய் விலை, அதுக்கு அட்டை எப்படி இருக்கும், இதோட சேர்த்து தானே இந்த புத்தகம்ங்கிற சொல்லையே நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கிறச்சே இந்த எந்த வரமுறையுமே கிடையாது, எந்த லிமிட்டுமே கிடையாது பகவானுக்கு. அப்படி பவுண்ட்லெஸ்ஸா லிமிட்லெஸ்ஸா இருக்கிறவனை போய் இந்த சொற்கள் என்னமா சொல்லும்? சேதனத்தை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் மிக உயர்ந்தவனாய் வேறுபட்டவனாய் சேத்தனாச்சேதன விலட்சணமாகத்தானே பிரம்மம் இருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே இந்த பொருட்களை சொல்லக்கூடிய சொல் பிரம்மத்தையே சொல்லாதே. ஆகையால் பாபத்தை எங்க இருக்கு பாருங்க. ஆகையால் வேதத்தில் இருக்கிற சொற்கள் பிரம்மத்தை சொல்ல வல்லவை அல்ல, வேத சொற்கள் எல்லாம் பிரம்மத்தையே சொல்லாது என்ன இப்ப கன்க்ளூஷன் வந்துடும். என்ன சொற்கள் பிரம்மத்தை சொல்லாதுன்னு ஆயிடுத்து, வேதம் முழுக்க சொற்கள் தான் இருக்கு. அப்ப வேத சொற்கள் பிரம்மத்தை சொல்லாதுன்னுட்டா அடுத்த ஆபத்து என்ன? இப்போ பார்த்தோ கேட்டோ தொட்டோ முகர்ந்தோ பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வேதம் படிச்சவாளே ஒத்துனுட்டா. அனுமானம் பண்ணியும் பிரம்மத்தை யூகிச்சு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப இத்தனை சேல்ஸ் ஃபோர்ஸ் 50 பேர் வச்சிருக்கேன், 50 கோடி ரூபாய் விற்கிறேன், 100 பேர் வச்சிருந்தா 100 கோடி ரூபாய் விற்கிறேன், ஒரு கிராஃப் போட்டு பிளாட் பண்றா பாருங்க, இதெல்லாம் அனுமானம் தானே. இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம்னுட்டு அதை போல பிரம்மத்தை தான் அனுமானம் பண்ணிக்கலாமான்னா நிச்சயமா அதுவும் நாட் பாசிபிள். அப்ப பிரத்யக்ஷமாவும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. மிச்சம் இருக்கிறது வேதம் ஒண்ணுதான். வேதத்தை படிச்சவாள்லாம் ஆமா வேதத்தை கொண்டு பகவானை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இப்ப அதையும் நம்ம மாத்தி ஆர்கியூ பண்ணியாச்சு. சொற்கள் சேத்தனத்தையோ அச்சேதனத்தையோ தான் குறிக்கும்.
ஆனா பிரம்மமோ சேத்தனா சேத்தனத்தை காட்டிலும் வேறுபட்டவர். ஆகையால் எந்த சொல்லும் பிரம்மத்தை குறிக்க வல்லமை படைத்ததல்ல, பிரம்மத்தது சொல்லாது. ஆகையால் வேதமும் பிரம்மத்தை சொல்லாது. இப்ப முடிஞ்சே போச்சு. இருக்கிறதே 3 சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். ஒரு வேலிடு ட்ரூ நாலேஜ் வேணும்னு வச்சுங்க. உண்மையான அறிவு கிடைக்கணும்னா ஒண்ணு பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தால தெரிஞ்சுக்கலாம், வேதத்தினால தெரிஞ்சுக்கலாம். பிரத்யக்ஷ அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நன்னாவே புரிஞ்சு போச்சு. வேதமாவது பகவானை சொல்லும்னு நினைச்சிருந்தோம். இப்ப அதுக்கும் கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தாச்சு. வேத சொற்களும் பெருமானை சொல்ல சக்தி படைத்தவை அல்ல. ஏனெனில் சொற்களே பெருமானை குறிக்கிறதுக்கு வல்லமை அல்ல. சொற்கள்னா உலக சேத்தனத்தையோ அச்சேத்தனத்தையோடு தான் சொல்லும். பிரம்மமோ வேறுபட்டு இருக்கிறார். ஆக மொத்தத்துல பெரிய ஆபத்தா போச்சே. அப்ப வேதங்களும் பகவானை சொல்லாதுன்னால் வேற வழியே இல்லை, பகவானே இல்லை அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுடும். அது நியாயமே இல்லையே, அது உண்மையும் அல்லவே. பிரம்மன் தானே அனைத்தையுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப கேள்வி கேட்டானே பரீட்சித்து, மறுபடியும் வாசிக்கிறேன். கதம் சரந்தி ஸ்ருதையாக, ஸ்ருதிகள் எல்லாம் எப்படி பகவானை தெரிவிக்கின்றன? சாட்சாத் சத் அசதஃ பரே, சத்து அசத்து, சேத்தனம் அச்சேதனம், இதை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிற பிரம்மத்தை பற்றி எப்படி ஸ்ருதிகள் அறிவிக்கும், எப்படி வேதங்கள் எல்லாம் சொல்லும் என்ன கேள்வி. இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயம் நம்ம நன்னா இப்ப மனசுல வாங்கிக்கணும். இந்த அடிப்படையை நன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா மேல இருக்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெளிவா இருக்கும். தேன் சாப்பிட்றாப்புறம் இருக்கும், பால் சாப்பிடுற மாதிரி இருக்கும், நன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு சுலபமா கேட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த ஃபண்டமெண்டல் கருத்துக்களை இப்ப நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லுன்னு எடுத்துட்டாலே அது 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். முதல்ல இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. ஜாதியை சொல்லுவதாக இருக்கலாம், குணத்தை கூறுவதாக இருக்கலாம், கிரியையை கூறுவதாக, அதாவது ஒரு வினை ஒரு செயல் அதை கூறுவதாக இருக்கலாம். ஷாதின்னு சொன்ன உடனே வேற எதை பத்தி நான் சொல்ல வரல. இப்போ பசு மாடு, அது மாடு ஜாதி. ஆடு ஆடு ஜாதி. கோழி கோழி ஜாதி. அப்ப இந்த சொல்ல நான் இப்போ பசு ஆடு மாடு கோ என்ன எதை சொன்னாலும் சரி அதெல்லாம் ஒரு ஜாதியை குறிக்கிறது. பசு ஜாதி, எருமை ஜாதி, ஆடு ஜாதி. அதுக்குள்ளே இது ராஜஸ்தானத்தினுடைய பசு, இது ஓங்கோல்லேருந்து வந்திருக்கிறது, இது இந்த இடத்துல இருந்து காங்கேயத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு அதை பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். நாயின்னு சொன்ன உடனே இது ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கு, இது அந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு, இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு என்னெல்லாம் சொல்றோம். அப்ப அது நாய்ங்கிற ஜாதியோ பசுங்கிற ஜாதியோ அல்லது அதற்குள்ள இருக்கக்கூடியவைகளையோ இதெல்லாம் குறிக்கும் அவைகளாக சொற்கள் இருக்கும். இது ஜாதிக்கு குறிக்கக்கூடிய சொற்கள்னு சொல்லிடுவா. அடுத்தது குணம், பண்பை குறிக்கிற சொல்லு. நீலம் மஞ்சள் பச்சை அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாமே ஒரு குணத்தை தானே சொல்றது. கோபம் தாபம். இப்ப ஒருத்தர் ரொம்ப கருணையோடு இருக்கார், அப்ப கருணைன்னு சொன்னாலோ கோபம்னு சொன்னாலோ நீலம்னு சொன்னாலோ பச்சைன்னு சொன்னாலோ எத்தத்தை சொல்றோமோ அதெல்லாம் குணத்தை குறிக்கும், பண்பை குறிக்கும். அதுக்கப்புறம் கிரியை, தளிகை செய்யுபவர், வண்டி ஓட்டுபவர், மலை ஏறுபவர், இப்படி நான் யார சொன்னாலும் சரி உடனே அது ஒரு வினையை, அதாவது ஒரு செயலை குறிக்கிறது இல்லையோ. இவர் சமையல் பண்றவர் போல் இருக்கு, இவர் வண்டி ஓட்டுறவர் போல் இருக்கு, இவர் குக், இவர் டிரைவர், இவர் பைலட், இவர் நேவிகேட்டர் அப்படின்னு ஒண்ணுன்னு சொன்னா இதெல்லாம் வினைகளை குறிக்கும், இதெல்லாம் செயல்களை குறிக்கும். அப்ப சொல்லுன்னு இருந்தாலே இந்த 3த்துக்குள்ளதான் இருக்கணும். ஒண்ணு ஜாதியை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது குணத்தை குறிப்பதாக இருக்கலாம், அல்லது கிரியை வினையை குறிப்பதாக இருக்கலாம். இந்த 3மே பிரம்மத்தின் விஷயத்துல செல்லுபடியாகாது. ஏன்னு பாருங்க, பிரம்மத்துக்கு ஏதானு ஜாதி சொல்லலாமா? அவரை என்னன்னு சொல்லலாம்? பசுன்னு சொல்றதா, கோழின்னு சொல்றதா, ஆடுன்னு சொல்றதா, மனிதன்னு சொல்றதா? இது எல்லாத்த காட்டிலும் அவர் வேறுபட்டு இருக்கிறார். அப்ப ஜாதியை குறிக்கக்கூடிய சொற்கள் எதுவும் பெருமானிடத்துல பயன்படவே பயன்படாது. சரி, குணத்தை சொல்லலாமான்னா எந்த குணத்தை? இவர் இன்னைக்கு கோவக்காரரா இருக்கார், நாளைக்கு கருணை காட்டுவார், இன்னைக்கு என்னமோ வள்ளுன்னு விழறார், நேத்திக்கு நன்னத்தான் இருந்தார். இது எதுவுமே பகவான் இடத்துல நாட் பாசிபிள். அப்ப இந்த குணங்களையும் அவரிடத்துல சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. எந்த குணத்துக்கு அவர் உட்பட்டவர்? பச்சைன்னு சொல்லலாமா, நீலம்னு சொல்லலாமா, சகப்புன்னு சொல்லலாமா? இதெல்லாமும் நடக்காது இல்லையா? அப்ப குணத்துக்காக ஏற்பட்ட சொற்கள், அதை குறிக்கும் சொற்களும் பிரம்மத்தை கூறாது. சரி, வினையை சொல்லலாமா? அவர் என்ன தளிகை பண்ணுவரா, வண்டி ஓட்டுறவரா, என்ன பண்றவர்னா என்ன பண்றவர்னு அவரை பத்தி சொல்றது எல்லாமே அவர் தான். அப்ப அதை காட்டிலும் வேறுபட்டவராத்தான் இருக்கார். இது மொத்தத்திலிருந்தும் பிரம்மம் வேறுபட்டல்லவோ இருக்கிறது. அப்ப ஜாதி குணம் கிரியை இந்த 3க்குட்பட்டுத்தான் சொற்கள் இருக்கும். ஆனா இந்த 3த்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தத்தையே காணும். இதிலிருந்து உயர்ந்து வேறுபட்டவராக இருக்கிறார். ஆகையால் சொற்களுக்கு பகவானை அறிவிக்கும் சக்தி இல்லை. சொற்கள்னாலே இந்த 3த்துக்குள்ளதான் அறிவிக்கும்.
இந்த மூணுத்துல எதை சொல்லி பெருமானனை அறிவிக்க? ஆகையால் இந்த சொற்கள் எல்லாம் பிரம்மத்தை எப்படி சொல்லும்? எப்ப சொற்கள் பிரம்மத்தை சொல்லாதோ அப்ப வேதம் எல்லாம் பிரம்மத்தை எப்படி சொல்லும்? எப்ப வேதத்தினாலேயும் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியலையோ அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் எப்படி? ஆனா கண்ணனோ எல்லா சொற்களும் என்னத்தான் சொல்லும், எல்லா வேதங்களும் என்னத்தான் சொல்லுங்கிறார். வேதங்களும் நாங்க அத்தனை பேருமே பகவானைத்தான் சொல்றோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறது. இது எப்படின்னு புரியலையே என்பதுதான் பரீட்சித்தின் கேள்வி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். கண்டிப்பா இந்த கேள்விக்கு நாம பதில் பார்க்க போறோம். சரஸ்வதி பூஜைன்னு வழங்கப்படுகிறது. ஞானப்பிரானான ஹயகிரீவ பெருமானை வணங்கிட்டோம்னால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். மற்றொன்று, ஸ்ரீமத் பாகவத கிருஷ்ண அனுபவ யாத்திரையை பற்றி அறிவித்திருந்தேன். யாத்திரை விஜயதசமி அன்னைக்கு தொடங்குகிறது. அனைவரும் பல பக்தர்கள் யாத்திரைக்காக செல்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும், பார்த்துருங்கோ. கூட வர்றவா கூடவே சேவிக்க போறா. உங்கள் எல்லார் சார்பிலேயும் கண்ணனை பிருந்தாவனத்தில் தரிசித்து பாகவத புராண சப்தாகத்தை முடித்து கொண்டு திரும்ப வருகிறோம். உங்களோட கூடவே இருந்து சேவிக்கிறதா நினைச்சுட்டு தான் அனைவரும் சேவிக்க போறோம்.